இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் மொபைல் போனை பயன்படுத்தி வருவதால தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் சேவையை தொடர்ந்து விரிவுபடுத்திட்டு வராங்க. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ரீசார்ஜ் கட்டணங்களை எடுத்து பார்த்தா இப்போதைய விலையை விட பல மடங்கு குறைவாகவே இருந்திருக்கு. ஜியோ நிறுவனம் தொலைத்தொடர்பு துறையில காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு வர ரீசார்ஜ் கட்டணங்கள் குறைவாகவும் டேட்டா மற்றும் அழைப்பு உள்ளிட்டவைகள் அளவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஜியோவின் வருகைக்கு பிறகு இணைய சேவையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதோடு பயன்படுத்தும் நேரமும் அதிகமாக இருக்கு. அதற்கேற்ப அளவற்ற அழைப்புகள் மற்றும் நாள் ஒன்றிற்கு குறிப்பிட்ட இணைய டேட்டா என பல்வேறு புதிய ரீசார்ஜ் திட்டங்களும் கொண்டுவரப்பட்டிருக்கு. புதிய ரீசார்ஜ் திட்டங்களுக்கு ஏற்ப அதன் விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கு. தற்போது இந்த விலை உயர்வு பலருக்கும் பழகிவிட்ட ஒன்றாக இருந்தாலும்